வாங்குங்க. பருப்பு போடாம கீரை வாசமா இருக்கிற மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கீரை கடையில் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து இலைகளோடையும் தண்டோடையும் தான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை 2-3 தடவை வந்து அலசிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை குக்கருக்கு மாத்திக்கலாம். இதோட 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். உரப்புக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரைங்கிறனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. இப்ப விசில் அடங்கவும் பாருங்க. நமக்கு சூப்பரா வந்து கீரை ஒண்ணு போல தண்ணி இல்லாம வந்து வெந்து வந்துருச்சு. கீரை ரொம்ப வந்து தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா கீரை கடையிலுக்கு வந்து நல்லா இருக்காது. பாருங்க, மேசர் வச்சே வந்து நம்ம கடைஞ்சோம்னாவே சூப்பரா ஒண்ணு போல கடைஞ்சு வந்துருச்சு. இப்ப தாளிப்பு கரண்டில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு வத்தல் சேர்த்துட்டு இதை அந்த கீரை கடையில சேர்த்துற வேண்டியதான். அவ்வளவுதாங்க, சூப்பரான கீரை கடையில் வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.